சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? முடிவை எடுக்கிறேன் என்று இப்படி அமைதியாக இருந்து விட்டால் நீ எப்பொழுது முடிவு எடுப்பது? உன் வாழ்க்கை எப்பொழுது சரியாவது? இப்படியே யோசிக்கிறேன், முடிவு எடுக்கிறேன் என்று அமைதியாக இருந்துவிட்டால் என்றும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீராது. நீ ஒரு முடிவு எடுத்து அதில் இதுதான் முடிவு என்று ஒப்படைத்தால் மட்டும்தான் அதிலிருந்து உனக்கு எது நல்லது என்று நான் பார்த்து சரி செய்ய முடியும். ஆனால் நீயோ ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று என்னிடம் நீ குறை கூறிக்கொண்டு தான் இருக்கிறாயே ஒழிய, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு வேண்டும், இந்த முடிவு நான் எடுத்து இருக்கிறேன் என்று என்னிடம் நீ கூறினால்தானே உன் சாயப்பா தெரிந்து கொள்ள முடியும். நீ இப்பொழுது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்திருக்கிறாய். இப்படி இருந்தால் எதுவும் நிரந்தரம் இல்லாத சூழ்நிலை தானே இருக்கும். இதுதான் என்று ஒரு நிரந்தரமான முடிவு எடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை ஒரு முறையாவது நிரந்தரமான வாழ்க்கையை நீ வாழ முடியும். வாழும் நாட்கள் வீணாகி கொண்டு இருக்கிறதே என்று கவலை சிறிது அளவு கூட இல்லாமல் வரும்பொழுது வரட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல். நீ ஒரு முடிவை எடுத்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு உன்னால் செல்ல முடியும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று ஒரு யோசனை, இதை செய்து விடலாம் என்று வரும் அந்த நொடியே ஐயோ இது வேண்டாம் என்று பின்னே செல்கிறாய். இப்படி செய்தால் எதை நான் உனக்கு செய்வது, எது உனக்கு வேண்டும், நீ எதை விரும்புகிறாய் என்று என்னிடம் நீ சொல்ல நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா? சாயப்பா, தாங்களே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தாருங்கள் என்று என்னிடம் சொன்னால் அதற்குண்டான வேலையில் நான் இறங்குவேன். ஆனால் அதையும் நீ சொல்ல மாட்டாய் என்று இருக்கிறாய். இப்படியே இருந்தால் உன் சாயப்பா உனக்காக அடுத்த கட்ட வேலையாக என்ன செய்வது? நான் சொல்வதை புரிந்து கொண்டாயா? உன் வாழ்க்கை திரும்பவும் வளம் பெற வேண்டும். நீ மகிழ்ச்சியாக நீ தேடியதும் நீ வேண்டியதும் கிடைத்து நீ சிறிது சந்தோஷமாக வாழ வேண்டும். 16 செல்வ வளங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். உன் சாயப்பா என் குழந்தைக்காக சேவை செய்ய காத்திருக்கிறேன். உனக்காக ஒரு அழகான உறவு, உனக்கான ஒரு அழகான குடும்பம், அந்த குடும்பத்தில் நீயும் உன் உறவும் அனைத்து செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதை கூடிய விரைவில் நான் கண்கூடாக பார்க்க வேண்டும். உன் நல்ல முடிவுக்காக உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன். நல்லதொரு முடிவை சொல். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.